This video sponsored by SBO School of Business Organization. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் ஆரூர் புகழேந்தியின் அன்பு வணக்கங்கள். நாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி விளையாட்டு அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்திற்காக அப்படின்னு நாமெல்லாம் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் விளையாட்டு என்பது உடல் ஆரோக்கியத்தையும் தாண்டி அது மனதை பண்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து அப்படிங்கிறதுக்கு ஒரு விளையாட்டு மைதானத்தில் நடந்த ஒரு சம்பவம் இப்பொழுது சாட்சியாக இருக்குது. ஒரு தடகள போட்டியில் ஒன்றாக கருதப்படக்கூடிய இந்த ஓட்டப்பந்தயம் நடைபெறுது. அதில் கென்யா நாட்டைச் சேர்ந்த ஆபெல் முட்டாய் அப்படிங்கிற வீரர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஓட்டப்பந்தய கோட்டில் ஓடிட்டு வர்றார். அவர் வெற்றி பெறுவதற்கு இன்னும் சில மீட்டர் தான் இருக்குது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வெற்றி கோட்டில் குழப்பம் ஏற்பட்டுட்டு அவருக்கு அந்த பந்தய பாதையினுடைய குறிகளால் வெற்றி கோட்டை போய் நெருங்கிறதுல அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இவர் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் முதல்ல இருக்கக்கூடிய கோட்டை வெற்றி கோடுன்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல அவர் நிற்க போகிறார். அவருக்கு பின்னால் சில மீட்டரில் யார் ஓடி வரா அப்படின்னா, ஸ்பானிஷ் மொழி பேசக்கூடிய இவான் பெர்னாண்டஸ் அப்படிங்கிற ஓட்டப்பந்தய வீரர் ஓடி வரார். பின்னாடி ஓடக்கூடிய பெர்னாண்டஸுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, முன்னாடி ஓடக்கூடிய ஆபெல் குழப்பம் அடைஞ்சிருக்கிறாருன்னு தெரியுது. உடனே அவர் இந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜில் அவருடைய சொந்த மொழியில் பெர்னாண்டஸ் என்ன பண்ணுறாருன்னா, எல்லை கோடு இன்னும் தாண்டி இருக்குது, நீங்கள் ஓடுங்கன்னு சொல்லி சத்தம் போடுறார். ஆனால் அது ஸ்பானிஷ் பேசக்கூடிய இவர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய முட்டாய்க்கு, அந்த ஆபெல்லுக்கு அந்த ஸ்பானிஷ் மொழி புரியாததுனால அவர் குழப்பமடைந்து நிற்கப் போகக்கூடிய சூழ்நிலையில் அவரை இன்னும் விரைவுபடுத்தி ஓடுவதற்கு தோன்றார். அது தோண்டிய பிறகு அவர் ஆபெல் முட்டாய் ஓடி போகிறாருங்க. கென்யா நாட்டினுடைய வீரர் அங்கே வெற்றி பெறுறார். இந்த காட்சியை அந்த கேலரியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் கவனிக்கிறார். அந்த போட்டி முடிந்த பிறகு, பரிசளிப்பு எல்லாம் முடிந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெர்னாண்டஸ், ஸ்பானிஷ் பேசக்கூடிய பெர்னாண்டஸ்கிட்ட போய் பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறார். நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க? உங்களுக்கு முன்னாடி ஓடக்கூடிய ஆபெல்ல ஏன் ஓடுங்கன்னு நீங்கள் துரத்துனீங்க? ஒருவேளை அப்படி நீங்கள் செய்யாமல் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்ன உடனே அதற்கு அந்த பெர்னாண்டஸ் சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு பக்குவமான சமுதாயத்தை உருவாக்குவது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த பக்குவமான சமுதாயம் உருவாகின்ற போது அதில் நான் மட்டும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இல்லை, என்னோடு சேர்த்து எல்லோரும் வெற்றியடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் உருவாக்கக்கூடிய பக்குவமான சமுதாயம். அதனால் நான் வெற்றி பெற வேண்டும் என்று நான் அங்கே நினைக்கவில்லை, அவர் வெற்றி பெறணும்னு நான் நினச்சேன் அப்படின்னார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ரெண்டாவது கேள்வியே கேட்குறார், கென்யா நாட்டை ஏன் நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க அப்படின்ன உடனே அதற்கும் பதில் சொல்கிறார், கென்யா நாட்டை நான் ஜெயிக்க வைக்கலை, அது உண்மையிலேயே அவர் தான் வெற்றி பெற வேண்டியது, அதனால தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னார். மூன்றாவது ஒரு கேள்வியை கேட்டார் பத்திரிகையாளர், ஒருவேளை இப்படிப்பட்ட செயலை நீங்கள் செய்யாமல் இருந்திருந்தால் இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ன உடனே அதற்கு இவான் பெர்னாண்டஸ் சொன்ன பதில், அடுத்தவர்களினுடைய குழப்பத்தை பயன்படுத்தி நான் வெற்றி பெறுவேனேயானால் என்னுடைய வெற்றியை இந்த உலகம் எப்படி பார்க்கும்? யோசிச்சு பாருங்கள். உலகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறத விட என்னை பெற்ற தாய் எப்படி பார்ப்பான்னு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு ஒரு பதில் கேள்வியை பத்திரிகையாளர்கிட்ட இவான் பெர்னாண்டஸ் கேட்டார். அடுத்தவர்களினுடைய குழப்பத்தை பயன்படுத்தி தான் நான் மெடல் வாங்கி என்னுடைய நாட்டிற்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமில்லை அப்படிங்கிற ஒரு பதிலை ரொம்ப அழகாக சொன்னார். அடுத்தவர்களுடைய குழப்பத்தை பயன்படுத்தி வெற்றியடையாமல் யார் உண்மையாகவே வெற்றியடைய வேண்டுமோ அவரை வெற்றி பெறச் செய்திருக்கிறார் இவான் பெர்னாண்டஸ். அதனால தான் விளையாட்டு என்பது உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக விளங்குகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஓட்டப்பந்தய மைதானத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் சாட்சியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.